தற்போது இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம் செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், தற்போது இந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, முன்னதாக கரூர்ல நிகழ்ந்த இந்த துயர சம்பவங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோரிடம் இந்த துயர சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கையை வழங்குமாறு உரிய உத்தரவு என்பதை பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. முன்னதாக கரூர்ல இன்று தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில அங்கு பல ஆயிரக்கணக்கானோர் கூடிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி அதிகாரப்பூர்வ தகவலின்படி 38 பேர் இப்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படின்ற அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் எல்லாம் கரூரிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. இதற்கு பல கோணங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். யார் பக்கம் குற்றச்சாட்டு இருக்கிறது, யாரால் எந்த தவறு ஏற்பட்டது, இது எல்லாம் விசாரணையின் அடிப்படையில் தெரிய வேண்டும். ஆனால் முன்னதாக உள்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்துல தலையிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக ஒரு விரிவான விசாரணை அறிக்கையை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். அதனை நாம் உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் வழங்கக்கூடிய தகவல்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இது ஒரு சட்டம் ஒழுங்கு குறைபாடும் கூட. ஏனென்றால் இந்த விவகாரம் மேற்கொண்டு விபரீதமாகி கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்போதே போதுமான நடவடிக்கைகள் எல்லாம் தமிழக காவல்துறை இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு பிறகாக எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையில் யாரால் நிகழ்ந்தது? இது காவல்துறையினுடைய தவறா அல்லது காவல்துறை கொடுத்த உரிய அனுமதியை மீறி குறித்த நேரத்தை மீறி பிரச்சாரத்தை மேற்கொண்ட தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய தவறா அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கு முன்னதாக நிர்வாகிகள் அனுமதி கேட்டிருந்தார்கள், அனுமதியை மீறி இவர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய தவறியது அவர்களுடைய தவறா? இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சகம் இந்த அறிக்கையை பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு சில வாரங்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை சொல்கிறார்கள். அந்த கால அவகாசத்தை மட்டும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் உள்துறை அமைச்சகமானது தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் இந்த விரிவான அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த விவகாரம் தொடர்பாக வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கரூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்றது இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான ஊடகங்கள் கூட இப்போது நம் தமிழ்நாட்டில் இந்த கரூருடைய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள் தொடர்பான செய்தி தான் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர், அதே போல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சியினுடைய தேசிய தலைவர்கள், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இப்படியான பலரும் இந்த விவகாரங்கள் தொடர்பாக இரங்கலை தெரிவித்திருப்பதோடு அவரவர் கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறோம். உடனடியாக கரூருடைய அரசு மருத்துவமனை மற்றும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவுகளை எல்லாம் மாநிலங்களுடைய தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று தேசிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இது நாடு முழுவதும் மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த கரூர்ல 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரம் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இது ஒரு பக்கம் அரசியல் என்றாலும் கூட மற்றொரு பக்கம் அரசியல் சார்ந்த பிரச்சாரங்களும் பொதுக்கூட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்க போகிறது. எனவே அதற்கு முன்பாகவே பொதுமக்கள் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் கூடிய போது ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் அடுத்தடுத்த கூட்டங்கள் என்ன ஆக போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழத்தான் போகிறது. இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரு விடை கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை முழுமையாக முடிவடைந்து யார் மீது குற்றம் இருக்கிறது, யாருடைய தவறின் காரணமாக இவ்வளவு பெரிய உயிரிழப்பு மற்றும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற காரணங்கள் எல்லாம் பின்வரக்கூடிய நாட்கள் தான் தெரிய வரும். ஆனால் இப்போது அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் சில பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்ட காவல்துறையுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் இது என்ன ஆக போகிறது? இப்படி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு முதற்கட்ட யார் குற்றம், யாருடைய அலட்சியம் காரணம் என்பது கண்டறியப்பட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நிகழ்வுகளில் இது போன்ற உயிரிழப்புகள் துளியளவும் ஏற்படாதவாறு பாதுகாக்க முடியும் என்பதை அறிந்துதான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு வராங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால்
இந்திய அளவுல சமீபத்திய வருடங்கள்ல எடுக்கப்பட்டக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய அரசியல் கூட்டத்தில் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படுவது கரூரில் தான் இப்போது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பூர்ணிமா.